அது இந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பாரு. ம், ம், நல்லா இருக்கே. நல்லா இருக்குல்ல? ஹே பல்லவா, ஷர்ட் சூப்பரா இருக்குடா. சைன் பண்ணி தானே போட்ட? ஆமாங்க. நிலா, ம், அங்க உடனே இருக்கான்னு பாரு. ஏன் நீங்களே பார்க்க வேண்டியது தானே? எனக்கு ஊருக்கமா தான் இருக்கு. உனக்கு அப்படி தெரியுதான்னு பாரு. உங்க கண்ணுக்கு ஒற்றையா தெரியுது, என் கண்ணுக்கு பூ மாலையாவா தெரியும்? இல்லதான். சரி, அதை விடு. ஆ, ஆமா, இந்த இடத்துல ஒரு புது டிவி வாங்கிச்சா எப்படி இருக்கும்? அத பத்தி நீ என்ன நினைக்கிற? ம், ஆமா, இத்தனை வருஷமா டிவி கூட வாங்கலன்னு நானும் வந்த நாள்ல இருந்து கேட்டுட்டு இருக்கேன். இப்போ வந்து ஏதோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா, நீ சொன்ன. நம்ம சீக்கிரமே ஒரு டிவி வாங்கிடலாம். ஆ? ம், அப்புறம் இங்க ஒரு டீபாய் வாங்கி கூட நல்லா இருக்குமா நிலா? ம், நல்லா இருக்கும். எப்படி? அப்புறம் நீ சொன்ன மாதிரி இந்த போர்டெல்லாம் எடுத்துட்டு வீடு ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சிடலாம். மேட்சிங்கா இருக்கும். என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்படி கூப்பிட்டு கூப்பிட்டு பேசிட்டு இருக்கீங்க? இல்ல நிலா, நான் உன்னை நீன்னு சொல்லி கூப்பிடலாம்ல? ஆ, கூப்பிடலாமே. பப்பி தானே கூப்பிட்டு இருக்கீங்க? இல்ல, இத நான் சொன்னா இவங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அதான் நீயே சொன்னா நம்புவாங்க. இதுக்குதான் ஒட்டடைய பாரு, டிவியை பாருன்னு சாக்கு சொல்லிட்டு இருந்தீங்களா? போய் வேலையை பாருங்க தோழர். தேங்க்யூ நிலா. டேய் சோழ, அப்ப நீ நேத்து சொன்னது எல்லாமே உண்மைதானடா? ஆமாண்ணே, எல்லாமே உண்மைதான். நான் சூப்பர்ண்ணா, மாஸ் பண்ணிட்டியே. டேய், நம்பிக்கை இல்லாம பேசுனியடா. இப்ப புரியுதா இந்த அண்ணன் சொன்ன எல்லாமே உண்மைன்னு? நல்ல விஷயம்டா. இதையாவது சொதப்பாம அப்படியே அடுத்த கடத்துக்கு எடுத்துட்டு போ. அதெல்லாம் எப்படி போறேன்னு மட்டும் பாரு. நான் ம், காலேஜ் கிளம்புறேன். சரி. நீங்களா கரெக்டா டைமுக்கு வந்துருவீங்களா? டேய், அதெல்லாம் கண்டிப்பா வந்துருவோம்டா. நீ பத்திரமா போ. அடினா நீ வந்துருவல? டேய் வருவோம்டா. என்னடா கேள்வி இது? வேற இப்பவே உன் கூட வரவா? இப்ப வேணா, மதியானம் வந்தா போ. வரேன்டா, நீ பார்த்து பத்திரமா போ. டேய், நான் அவனை டிராப் பண்ணவா? இல்லண்ணா, ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருக்கான், அவங்க கூட போய். சரி. நான் வரேன். ஏண்டா உன் கல்யாணத்தை பத்தி நீ என்ன முடிவு பண்ணிருக்க? ஆமாண்ணே, என்ன முடிவு பண்ணிருக்க? என்ன முடிவு? இல்லங்க, சந்தாவை ஊருக்கு கூட்டிட்டு போகணும்னு அவங்க சொந்தக்காரங்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்களா? அது நடக்கிறதுக்கு முன்னாடி அண்ணன் சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அனிஷ் கேட்டாரு. அதை பத்தி தான் கேக்குறேன். ஏன் உனக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கு, அந்த பிள்ளைக்கும் உன்னையும் பிடிச்சிருக்கு. அவன் அண்ணனும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான். அப்புறம் எதுக்கு தள்ளி போட்டுட்டு இருக்க? பண்ணிக்க வேண்டியதானே? ஆமாண்ணே, இதான் நானும் முன்னாடில இருந்து சொல்லிட்டு இருக்கேன். சீக்கிரமா சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? எதுக்கு இப்ப தள்ளி போட்டே இருக்க? சந்தா ரொம்ப நல்ல பொண்ணு, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ. டேய் இந்த பாருடா, இந்த காலத்துல பிள்ளைய சம்மதம் சொல்றப்பவே கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லன்னு வையே, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஏது நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஞாபகத்துல வச்சுக்க. இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ரொம்ப டூ மச் சொல்லிட்டேன். ஏன் உனக்கு உருட்டுதோ? எதை பத்தியும் யோசிக்காம உடனே கல்யாணம் பண்ண. பாண்டிக்கு முதல்ல கல்யாணம் ஆகட்டும். பானத்தை வீட்டுக்கு வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கும் கல்யாணம் ஆகி சந்தாவும் வீட்டுக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் இவருக்கும் இந்த வீட்டுக்கு ஒரு கும்பல் போட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். டேய் பாண்டி, எவ்வளவு அழுக்கு பாடுறா உன் டிஷர்ட்ல. அண்ணா, நான் மெக்கானிக் ஷாப் நடத்திட்டு இருக்கேன். ஆளுக்கெல்லாம் எப்படின்னா இருக்கும்? நீ எதுக்கு நான் அதை போட்டு துவைச்சிட்டு இருக்க? நான் பாத்துக்கிறேன். இல்லடா, எப்ப பாரு அழுக்கு டிஷர்ட்டே போட்டு போறியே, கொஞ்சம் துவைச்சு போடலாமேன்னு பார்த்தேன். இந்த கிரீஸ் எல்லாம் என்ன துவைச்சாலும் போகவே மாட்டேங்குதுடா. அது போகாதுண்ணே. எவ்வளவு தைச்சாலும் போகவே மாட்டேங்குதுடா. அண்ணா, நீ எதுக்குன்னா அதை போட்டு தேய்ச்சிட்டு இருக்க? அது எவ்வளவு தேய்ச்சாலும் கரை போகாது. வேலை பார்க்கும்போது போட்டுக்கிறது அண்ணா. கரையா இருந்தா என்ன? நீ கூட நான் பாத்துக்கிறேன். அண்ணா, இன்னைக்கு கவனிச்சியா? எதடா?
அதானே சோழ அவங்கள ஒருமையில பேசுறேன்னு சொல்லி சொன்னானே, நான் அதை நம்பவே இல்லை. பார்த்தா சொன்ன மாதிரியே கூப்பிடுறான், அவங்களும் எதுவும் சொல்லாம நிக்கிறாங்க. நானும் பார்த்தேன்டா, எனக்கும் ரொம்பவே ஆச்சரியமா போச்சு. ரெண்டு பேரும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் தான்டா இந்த மாற்றம்லாம் வந்திருக்கு. அது என்னமோ சொல்லுவாங்களேடா, என்னதுண்ணே? இங்கிலீஷ்ல, அதான்டா நல்ல இங்கிலீஷ் வார்த்தை டக்குன்னு வர மாட்டேங்குது. இந்த புருஷன் பொண்டாட்டி நல்லா புரிஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்றதுக்கு என்ன சொல்லுவாங்க? இந்த அண்டர்ஸ்டாண்டிங். அதான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குடா. ஆமாண்ணே, அவங்க இப்படி சிரிச்சு பேசுறத பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரியா சொன்னடா பாண்டி. நிலா ரொம்ப நல்ல பொண்ணு. நம்ம சோழனும் நல்ல பையன்தான், கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பான். ஆனா நிலா மட்டும் அவன் வாழ்க்கையிலேயே இருந்துட்டா அவன் மாறி நல்லா வந்துருவான்டா. கரெக்ட் தானே? கண்டிப்பா அவனும் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும், எப்படியாவது நிலாவை நல்லா பாத்துக்கணும்னு நினைப்பான். இதெல்லாம் நல்லபடியா நடந்து அவங்க சந்தோஷமா இருக்கணும்டா. என்னடா சொல்ற? கண்டிப்பாண்ணே, உனக்கே அவங்க சேர்ந்துருவாங்கன்னு நம்பிக்கை வந்துருச்சுல்ல? ஆமாண்டா, அவங்க ரெண்டு பேரோட நடவடிக்கையும் பார்க்கும்போது கண்டிப்பா சேர்ந்துருவாங்கன்னு தான் எனக்கும் தோணுது. அப்புறம் என்னண்ணே, வா போன்னு பேசுற அளவுக்கு போயிட்டாங்க. இனிலாம் அவங்க சோழனை விட்டு பிரிய வாய்ப்பே கிடையாது. அப்படி அவங்க போகணும்னு நினைச்சிருந்தா சோழன் திருடிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்காந்துருந்தான் பாரு, அப்பவே போயிருக்கணும். அப்பவே போகாதவங்க இனியே போக போறாங்க. அதனால அவங்கள நினைச்சு கவலைப்படுறதை விட்டுட்டு நீ உன் கல்யாணத்துக்கு ரெடி ஆகிற வழியை பாரு. என்னடா பட்டனி இப்படி சொல்லிட்ட? ஆமாண்ணே, உன்னை கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள வந்தா இவங்க வெளில போயிடுவாங்கன்னு யோசிச்சுதானே உன் கல்யாணத்தை தள்ளி போட்ட. எனக்கு தெரியும்ண்ணே, இனி அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை. அவங்க சோழன் அப்படியே எங்கேயும் போக மாட்டாங்க. நான் சொல்றேன், நீ தைரியமா கல்யாணத்துக்கு ரெடியாது. அப்படியாட சொல்ற? ஆமாண்ணே, சந்தா அவங்களும் கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வரட்டும், இவங்களும் இங்கே இருக்கட்டும், எல்லாரும் குடும்பமா சேர்ந்து சந்தோஷமா இருப்போம். என்ன இப்போ மதியம் இவங்களுக்காக சோறு சாப்பிட்டோம்னா இவங்களுக்காக ராத்திரி சப்பாத்தி சாப்பிடுவோம், அவ்வளவுதானே. ஜாலியா இருக்குண்ணே. இனிமேல நீ எதுவும் யோசிக்காத, உடனே நீ முதல்ல கல்யாணத்தை பண்ணு. டேய் பாண்டி, எனக்கு கல்யாணம் ஆனதா நீ வானதியை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு இப்படி எல்லாம் சொல்லல. அண்ணா இங்க பாருடா, நான் கல்யாணம் பண்ணலனாலும் நீ வானதியை கல்யாணம் பண்ணிக்கலாம்டா. ஐயோ, எனக்கு அந்த மாதிரி என்னால எதுவும் இல்லைண்ணே. நீ கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும்ன்ற அக்கறையில தான் நான் சொல்றேன். உனக்கு நம்ம எத்தனை வருஷமா பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம், இப்பதான் எல்லாம் அமைஞ்சு வருது, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே. அதுக்காக தான் சொல்றேன், ப்ளீஸ் கல்யாணம் பண்ணிக்கோங்க. சோழனுக்காக தான் நீ யோசிச்சு கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டு இருக்கனா, இனி உனக்கு அந்த கவலையே வேண்டாம். அவங்க ஒரு மாதிரி செட்டில் ஆயிடுவாங்க. அடுத்தடுத்து நீ உன் வேலையை பாரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்னடா ரெடி ஆயிட்டியா? அதெல்லாம் பக்காவா ரெடி ஆயிட்டேன். நீ போய் ரெடியால? இப்பதானடா ரூம் கொடுத்துருக்க, போறேன், போய் ரெடி ஆகுறேன். சீக்கிரம் ரெடியா போ. டேய் நான் ரெடிடா, போலாமா? இருடா, நிலா வர வேணாமா? ஓ, அவங்க இன்னும் வரலையோ? ஆமாண்டா, அவளும் கிளம்பிட்டே இருக்காடா. அப்படி இந்த பொண்ணுங்க என்னடா பண்ணுவாங்க ரெடியா இருக்கு? வீட்டுல இருக்க எல்லாருமே கிளம்பிட்டோம், இவனு ரூம் விட்டே வெளியே வரல. சரிப்பா, வந்து உட்காரு, நாம ஏதாவது பேசுவோம். உட்கார். ஆமா, அண்ணனுக்கு கல்யாணம் நடந்தா எங்கடா நடக்கும்? பீகார்ல நடக்குமா இல்ல எங்க நடக்குமா? அவங்க வீட்டுக்கு தெரியாம தானே கல்யாணம் பண்றோம், அப்புறம் எப்படி பீகார்ல நடக்கும்? இங்கதான் பண்ணணும். அப்ப கல்யாணமே நம்ம தான் பண்ணி வைக்கணும்ல? ஏன் நீ அந்த பொண்ணு தலையில கட்டிடலான்னு பாத்தியா? ஏய், அது இல்லடா, நம்மளே பண்ணி வைக்கலாம். ஆனா நம்ம பெருசா பண்ணுவோமா இல்ல சிம்பிளா பண்ணுவோமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன்டா. நம்ம நல்லா பெருசாவே பண்ணி விட்டுருவோம்டா. அவங்க வீட்டுல பிரச்சனை இருக்கு, நாம ஏன் சிம்பிளா பண்ணோம்? யார் கல்யாணம்? நம்ம அண்ணன் கல்யாணம்டா, சும்மா பயங்கரமா ஜமாச்சிருவோம். பகல நிறைய காசு வச்சு பேசுற மாதிரியே பேசுற. ஐடியா எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில நீ எஸ்கேப் ஆயிடுவ. ஏண்டா, இந்த வீட்டுல நான் எப்ப பார்த்தாலும் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும், இல்லனா யாரும் நம்ப மாட்டீங்க. என்னப்பா பண்றது, உன் நடவடிக்கை அந்த மாதிரி இருக்கே. போட காலைல பார்த்தல, நான் சொன்ன எல்லாமே உண்மைன்னு எல்லாம் வந்து சொல்லிச்சா? இதுக்கு மேல என்னடா வேணும்? இந்த ஒரு பாயிண்ட் வச்சு அடுத்த ஒரு வாரத்தை ஓட்டிடுவல நீ. டெஃபினெட்லி. இருந்தாலும் அண்ணனுக்கு இந்த கல்யாணத்துல சின்னதா ஒரு தயக்கம் இருக்குடா, அதை கவனிச்சியா? கவனிச்சேன். பொண்ணு சைட்ல எல்லாம் ஓகே, நம்ம சைட்லயும் எல்லாமே ஓகே. ஆனா கல்யாணம் சொன்னா மட்டும் அண்ணன் ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். டேய், நான் என்னடா பண்ணேன்? பின்ன அண்ணனுக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருக்குடா. அன்னைக்கு அண்ணன்ட்ட சொன்னாங்கல்ல,
இந்த வீட்டுக்கு இன்னொரு பொண்ணு வந்தா நான் கிளம்பிடுவேன்னு. ஆமா ஆமா, சண்டைன்னு ஒண்ணு தான் முதல்ல தானே சொல்லுவா. அதான்டா, அதை நினைச்சுதான் அண்ணனுக்கு பயம். அண்ணனை கல்யாணம் பண்ணி சந்தா வீட்டுக்கு வந்துட்டா, அதான் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துட்டாங்களேன்னு அவங்க கிளம்பி போயிட்டா என்ன பண்றதுன்னு பயந்துதான் அண்ணன் கல்யாணம் பண்ணி யோசிக்குது. அண்ணனுக்கு அப்படி ஒரு பயம் இருக்காடா? ஆமாடா, அதனாலதான் கல்யாண டாபிக் எடுத்தாலே அண்ணன் சைலண்ட் ஆயிடுது. என்னைக்கு நீங்க 2 பேரும் சேர்றீங்களோ அன்னைக்குதான் அண்ணன் கல்யாணத்தை பத்தியே யோசிக்கும். டேய், இப்ப நிலைமையே வேறடா. முன்னாடி வேணா நல்லா அப்படி சொல்லிருக்கலாம், ஆனா இனிமேல் இல்ல அப்படி சொல்ல வாய்ப்பே இல்ல. நீதான் பாக்குறல்லடா. அதைத்தான் நானும் அண்ணன் கிட்ட சொன்னேன். இனிமே அவங்க பெரிய வாய்ப்பே இல்ல, யோசிக்காம நீ கல்யாணத்தை பண்ணுன்னு அட்வைஸ் பண்ணேன். அதையும் கேட்டு அமைதியா தான் இருந்துச்சு. ஏன்டா பாண்டி, அப்போ நாங்க பெரிய வாய்ப்பே இல்லைன்னு உனக்கே தோணுடா? ஏன் அப்படி கேக்குற? இல்லடா, இப்ப நீ தானே சொன்ன. நான் தான் சொன்னேன், அதையே நீ திரும்ப கேக்குறியே. ஏன் உனக்கு அதுல நம்பிக்கை இல்லையா? இருக்குடா, ஆனா எனக்குமே லைட்டா அப்பப்போ ஒரு டவுட் வரும்டா. சரி அதோடு. அப்போ இத்தனை நாளா அண்ணன் கல்யாணத்துக்கு நான் தான் வில்லனா இருந்திருக்கேன். நான் வேணா அண்ணன் கிட்ட பத்தி பேசட்டுமா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா. ரொம்ப பேசி அண்ணனுக்கே டவுட் வந்துட போகுது. நான் பேசுனதுக்கே என்ன ரியாக்ஷன் தெரியல. நீ எதையாவது பேசி இருக்கிறதையும் கெடுத்து விட்றாத, அமைதியா இரு. எது நான் பேசினா கெடுத்து விட்டுருவானா? ஏன் அது தெரியாத உனக்கு? என்னடா சும்மா இப்ப பார்த்தாலும் என்ன சொல்லிட்டே இருப்பேன் நீ? நீ பண்றதாண்டா நான் சொல்றேன். டேய், உன்னை சாவ வச்சிருவேன் சொல்றேன். கிளம்பலாமா? சரி போலாங்க போலாம், நாங்க ரெடியா தான் இருக்கோம். நில வந்ததெல்லாம் தப்பிச்சு நீ. ஓடடி. சரி வாங்க போலாம். நில ஒரு நிமிஷம் அப்படியே போயிட்டு வந்துடுறேன். இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? கதை பேசிட்டு இருந்தாங்க அவன். அப்ப போன எந்த மாதிரி இருக்கு? டைம் வேற ஆயிட்டு இருக்கு. நில சட்ட நல்லா இருக்கா? நல்லாதான் இருக்கு, போல வாங்க. ஒரு நிமிஷம். இப்பதாங்க பொண்ணுங்க கிளம்பி லேட் பண்ணுவாங்கன்னு உங்களை சொல்லிட்டு இருந்தான். இப்ப அவனே லேட் பண்றான் பாருங்க. டேய் பாட்டி விடுறியா? பாண்டி, அவரை கூட்டு வாங்க, நான் வெளில நிக்கிறேன். டேய் நில வந்துற. போதும் வாடா. டேய் இருடா. டேய் வாடா. டேய் பவுடர் போட்டு வந்துடா. டேய், டேய் பவுடர் powder ரொம்ப கொஞ்சம் முக்கியமாடா, டேய் போடா. டேய் டேய்